மாரதி பிரைமரி பள்ளி 23 ஆண்டுகளாக தனது வெற்றி பயணத்தை முடித்திருக்கிறது. அந்த வகையில் இந்த பள்ளிக்கு எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளி ஆண்டு விழா என்பது மாணவர்களுடைய திறமைகளை, மாணவர்கள் செய்த சாதனைகளை, இந்த பள்ளியினுடைய ஓராண்டு முழுவதும் நடந்த நிகழ்வுகளை நினைவு கூர்ந்து மகிழ்ச்சிப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை பள்ளியினுடைய திருவிழா என்று கூட சொல்லலாம். அந்த வகையில் இந்த ஆண்டு விழாவை மிகவும் சிறப்பாக தாளாளர் சஞ்சீவகுமார் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மிக சிறப்பாக சிறப்பு அழைப்பாளர்களுக்கெல்லாம் ஏவியெல்லாம் போட்டிருந்தாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஆண்டு விழாவிற்கு என்னால் வருகை தர இயலுமா என்று இந்த பள்ளியினுடைய ஆசிரியை மஞ்சுளா மேடம் அவர்கள் எனக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே தொலைபேசியில் தொடர்பு கொண்டாங்க. நான் பிரைமரி ஸ்கூல்னு சொன்னோடனே உடனே நான் வாரன்னு ஒத்துக்கிட்டேன். ஏன்னா இந்த ஆரம்ப பள்ளி அப்படிங்கிறது, இந்த ஆரம்ப பள்ளி மாணவர்கள் ஆசிரியர் சொல் பேச்சையும் பெற்றோர்கள் சொல் பேச்சையும் கேட்கக்கூடிய ஒரு மாணவ பருவம். அவர்கள் முன்னிலையில அவங்கள சந்திச்சு நான் பேசி அவங்கள பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் நழுவ விடக்கூடாதுன்னு நான் அவசியம் கலந்துக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அதன்படியே நான் வந்துட்டேன். இங்க 3 வகையான பிரிவுகள் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மாணவர்கள் இருக்காங்க, பெற்றோர்கள் இருக்காங்க, ஆசிரியர்கள் இருக்காங்க. யாருக்கு நான் பேசுறதுன்னு ஒரு சின்ன குழப்பம் இருக்கு எனக்கு. அதனால தயவு செய்து மாணவர்கள் யாரும் சத்தம் போடாதீங்க. நீங்க சத்தம் போட்டீங்கன்னா நான் ரொம்ப நாளி பேசுவேன். சத்தம் போடாம கவனிச்சீங்கன்னாக்க சீக்கிரம் பேசி பிடிச்சிருவேன். இங்க 3 பிரிவுகள் இருந்தாலும் மாணவர்கள்ட்ட ஆரம்பிப்போம். மாணவர்களுக்கெல்லாம் என்னுடைய முதல் கருத்தா நான் என்ன சொல்றேன் அப்படின்னாக்க, மாணவர்கள் பரீட்சையில அதிக மதிப்பெண் எடுப்பதற்காக மட்டுமே படிக்க கூடாது. வேற எதுக்கு படிக்கணும்? நான் சொல்றதை விட நம்ம சங்க இலக்கியத்தினுடைய முதன்மை நூலான தொல்காப்பியம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மாணவன் இல்ல ஒரு கல்வி கற்பவர்கள் அவங்க மூளை வளர்ச்சிக்காக படிக்காம பண்பாட்டுக்கும் ஒழுக்கத்தையும் கத்துக் கொடுக்கிற ஒரு கல்வியை தான் கற்கணும் அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது. சங்க இலக்கியங்களை பத்தி கல்வியை பத்தி அதிகமா சொன்ன ஒரு நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா புறநானூறு. அந்த புறநானூறுல கல்வியினுடைய சிறப்பை என்ன சொல்லுறாங்கன்னாக்க, கல்வி கற்றவங்களுக்கு தான் வீட்டிலையும் வெளியிலனா ஒவ்வொரு சமுதாயத்திலையும் மதிப்பு இருக்கும். அதனால அனைவரும் அவசியம் கல்வி கற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு சொல்லுது. அதே மாதிரி திருவள்ளுவர் ஒரு அகராதியே சொல்லியிருக்கிறாரு. கல்வி கற்பதனுடைய நோக்கத்தை நிறைய சொல்லியிருக்கிறாரு. தொட்டனை துறம் மணக்கணி மாந்தருக்கு கட்டணத்திறம் அறிவு என்று அவங்க சொல்லியிருக்காங்க, திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி ஔவையார் எண்ணும் எழுத்தும் மனிதனுக்கு 2 கண் போன்றதுன்னு ஔவையார் சொல்லியிருக்கிறாங்க. பாரதியார் நிறைய கல்வியை பற்றி பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. அது மாதிரி சங்க இலக்கிய நூல்களும் சங்க இலக்கிய புலவர்களும் கல்வி ஏன் கற்க வேண்டும், எப்படி கற்க வேண்டும் என்று நமக்கு நிறைய பாடிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் நீங்க பின்னால படிச்சிருக்கீங்க. மாணவ செல்வங்கள்லாம் படிச்ச பெற்றோர்களுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் நினைக்கிறேன். அடுத்தது வாசிப்பு பழக்கம். இந்த வாசிப்பு பழக்கத்தை மாணவர்கள் நீங்க அதிகமா வளர்த்துக்கணும். ஏன் வளர்த்துக்கணும் அப்படின்னா, நீங்க பள்ளி பாடத்தை மட்டுமே படிக்க கூடாது. பாடத்தை தாண்டி வெளியிலேயே நீங்க நிறைய புத்தகங்களை நீங்க படிக்கணும். சிறுவர்களுக்கு நிறைய புத்தகங்கள் இருக்கு, சிறுவர்கள் இலக்கியமே இருக்கு. சிறுவர்களுக்கு அவங்க மூளையை தூண்டக்கூடிய கதைகள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி புத்தகங்களை பார்த்து நீங்க பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கறத இந்த நேரத்தில் நான் வலியுறுத்துறேன். ஏன்னா வாசிப்பு அப்படிங்கிறது நாங்க படிக்கும் போதெல்லாம் வாசிப்பு பழக்கத்தை ஆசிரியர் எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. எப்படின்னா, பாடம் நடத்தி முடிச்ச உடனே அந்த பாடத்தை மறுபடியும் நல்லா படிக்கிற ஒரு மாணவனை ஏந்திரிச்சு படிக்க சொல்லுவாங்க. மற்ற மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அதே பாடத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பையன் படிக்க படிக்க கையை வச்சுக்கிட்டே வருவாங்க. அந்த வரியில கையை வச்சுக்கிட்டே அவங்களும் மனசுக்குள்ளேயே படிப்பாங்க. இது ஒரு அருமையான வாசிப்பு பழக்கம். அது அப்ப நம்ம படிக்கும் போதெல்லாம் அது இருந்துச்சு. ஆனா இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல அந்த வாசிப்பு பழக்கத்துக்காக என்ன செய்யறாங்க அப்படிங்கிறது தெரியல. நான் அது பின்னால பேசுறேன். அந்த மாதிரி எங்களுக்கு வாசிப்பு பழக்கத்தை சொல்லி கொடுத்தாங்க. நாங்க அதன் மூலியமா நிறைய வாசிச்சிட்டோம்.
இப்ப நான் படிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னாக்க தமிழ் ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. ஆங்கிலம் அப்படிங்கிறது வந்து எனக்கு 8வது படிக்க தெரியும், ஆங்கிலம் எழுத்து கூட்டி படிக்க தெரியாது. ஏன்னா நான் படிக்கும்போது ஒரு கிராமத்துல ஒரு அரசு பள்ளியில தான் படித்தேன். அந்த பள்ளியில பாத்தீங்கன்னாக்க கணக்கு வாத்தியார் திறமையா கணக்கு போடுவாரு, தமிழ் வாத்தியார் நல்லா சொல்லி கொடுப்பாரு. ஆனா ஆங்கில வாத்தியார் வந்து அவ்வளவு திறமையா இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கே ஆங்கிலம் தெரியாது. இதுதான் உண்மை. ஏன்னா நான் 8வது படிக்கும்போது எனக்கு பாடம் நடத்தவர் பழைய எஸ்எல்சி, என்னை விட 4 கிளாஸ் கூட படிச்சவரா இருப்பாரு. அவர் தான் எனக்கு ஆங்கில வகுப்பு எடுப்பாரு. அவருக்கே சரியா புரியாது, கிராமர்லாம் நடத்த மாட்டாங்க, ஆங்கிலத்தை எழுத்துக்கூடி படிக்கிறதுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, ஒவ்வொருத்தரா சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. எனக்கெல்லாம் அந்த 8வது படிக்க தெரியும், அந்த ஆங்கில எழுத்தை எழுத்துக்கூட்டி படிக்க தெரியாது. இப்போ உள்ள பசங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க ஸ்கூல் பசங்களுக்கும் சரி, காலேஜ் பசங்களுக்கும் சரி, ஆங்கிலம் தமிழ் எதுவுமே தொடர்ந்து நல்லா தவறு இல்லாம வாசிக்க தெரியல. அது எனக்கு வருத்தமா இருக்கு. அதனால அந்த வாசிப்பு எடுத்து பேசுவோம் அப்படிங்கிறதுக்காக மட்டும் நான் பேசிட்டு இருக்கேன். நான் ஒரு நல்லா படிக்கிற ஆவரேஜான ஸ்டூடெண்ட். ஊருக்குள்ள எனக்கு என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா நல்லா படிக்கிற பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் இருக்கு. ஆனா எனக்கு ஆங்கிலம் படிக்க தெரியாது. ஒரு நாள் வந்து எனக்கு சோதனையை பாருங்க. நான் ஒரு நாள் ஸ்கூல் கிளம்புறதுக்கு முன்னாடி குளிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன். அங்க ஒருத்தர் என்னோட படிக்கிறான், ஒரு பையன் கிளாஸ்மேட்டு. அவனும் அவங்க அப்பாவும் நின்றுட்டு இருக்காங்க அவங்க வீட்டுல. அவர் என்ன சொன்னார், ஏ மாப்பிள்ள இங்க வாடா அப்படின்னாரு. சரி நான் போனேன். அவனை ஏதோ படிக்க சொல்லியிருப்பாரு போல இருக்கு. அவனுக்கு வந்து படிக்க தெரியல, அது ஆங்கிலம். அவன் தமிழே திணறுவான், அவன் எங்க ஆங்கிலம் படிக்க போறான்? அவன் எங்க ஆங்கிலம் படிக்க போறான்? என்னைய கூப்பிட்டாரு, எவடா மாப்பிள்ள அப்படின்னாரு. போனேன். என்னவாமா அப்படின்னா, இரடா அந்த பேருக்கு ஒண்ணுமே தெரியல, 8வது படிக்கிறான், இங்கிலீஷ் படிக்க தெரிய மாட்டேங்குது, நீ படுறா மாப்பிள்ள அப்படின்னாரு. படுறா மாப்பிள்ள சொல்லிட்டு அந்த புத்தகத்தை வாங்கி என் கையில கொடுத்துட்டாரு. எனக்கு பார்த்தோன்னா படக்குன்னு ஆயிடுச்சு, ஏன்னா எனக்கும் படிக்க தெரியாது. நான் பார்த்தேன், அப்ப எனக்கு கொஞ்சம் வில் பவர் வேலை செஞ்சது. பார்த்தேன் அப்படின்னு சொல்லி, அவருக்கு ஆங்கிலம் தெரியாது, அவனுக்கு ஆங்கிலம் தெரியாது, எனக்கும் தெரியாது. இருந்தாலும் பரவாயில்ல பிரிச்சு வச்சு வாயில வந்தாலும் விட்டு அடிச்சா. இந்தியா இஸ் a country spot is looking but the funding in the economy is about the short students the India is a poor country in the development of the bank Indian bank அப்படின்னு அடிச்சு முடிச்சு இந்த இந்தியா இஸ் a good country அப்படின்னா அவரு அசந்து போயிட்டாரு. அப்படியே பாரா எப்படி படிக்கிறான் ஆங்கிலம் மாப்பிள்ள நீ தான் இருக்கேன்னு சொல்லி நான் படிச்சு முடிச்சோட வச்சாலே அவனை பலான்னு. என்னடா படிக்கிற, ஆங்கிலமா படிக்கிற? மாமா என்ன பாரு அருமையா படிக்கிறான் பாரு, மாப்பிள்ள உனக்கு படிக்க கத்துக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. போன பிறகு வேணா அப்படியே பார்த்தான், இல்ல நீ படிச்சது ஆங்கிலமாடா அப்படின்னா. லாஸ்ட் சொல்ல அவர்கிட்ட, என்ன பண்றது, நான் படிச்சது மாதிரியே நீனும் உங்க அப்பாட்ட படிச்சது அடி வாங்கியிருக்க வேண்டியது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான நிகழ்வுகளை நான் கடந்து வந்திருக்கேன். அப்புறம் அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணேன், சரி பாடத்தை தாண்டி இந்த ஆங்கிலத்தை நம்ம எழுத படிக்க கத்துக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணி +2 படிக்கும் போது என்ன பண்ணேன் அப்படின்னாக்க, என்னுடைய ஸ்கூல் டைம் போக சாயந்தரத்துல பூண்டி காலேஜ் வாத்தியார் கிட்ட ஸ்போக்கன் கிளாஸ் போனேன். அவர்கிட்ட போய் தான் ஆங்கிலம் நல்லா பிழையில்லாமல் எழுதுவதற்கும் ஆங்கிலம் பிழையில்லாமல் பேசுவதற்கும் கத்துக்கிட்டேன், மெனக்கெட்டு கத்துக்கிட்டேன். அப்படி கத்துக்கிட்டதுனால அந்த ஆங்கிலம் நான் நல்லா கத்துக்கிட்டதுனால எனக்கு வந்து வெளிநாட்டுல ஒரு சிறப்பான வேலை கிடைச்சது. அதுக்கு காரணம் நான் காலேஜ் படிப்பும் எனக்கு உதவல, என் பள்ளி படிப்பும் உதவல. நான் இதை தாண்டி எக்ஸ்ட்ரா படிச்சேன் பாருங்க, பூண்டி காலேஜ் வாத்தியார்ட்ட போய் இந்த ஸ்போக்கன் கிளாஸ் படிச்சேன்ல, அதுதான் எனக்கு வேலை வாய்ப்புக்கு உதவி செஞ்சது அப்படிங்கிறத உங்க மத்தியில் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். ஏன்னா மாணவர்களா வந்து அவ்வளவு புரிஞ்சுக்கிற மாணவர்களா இல்ல, இருந்தாலும் பெற்றோர்கள் நான் சொல்றதா எடுத்துக்கங்க, இதை மாணவர்களுக்கு நீங்க வந்து சொல்லி புரிய வைங்க அப்படிங்கறது இந்த நேரத்துல நான் சொல்லிக்கிறேன். அந்த மாதிரி என்னுடைய வாசிப்பு பழக்கம்லாம் வந்து அது மாதிரி நான் வளர்த்துக்கிட்டேன். ஆனா இந்த மாரதி பள்ளியில வந்து எந்த மாதிரியான வாசிப்பு பழக்கம் நீங்க சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு நான் அவங்களை கேட்டேன். ஒரு தாளாளரே கேட்டேன், இந்த மாதிரி நாங்க படிக்கும் போதெல்லாம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, இப்ப நீங்க உங்க பள்ளியில எந்த மாதிரியான பழக்கங்கள் நீங்க சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். மாரதி பள்ளியில பொறுத்த வரைக்கும் வந்து மாணவர்களுக்கு வந்து வீட்டு பாடம் மாதிரி வாசிக்கிற பழக்கத்தை கொடுக்குறாங்களாம். அதாவது ஒரு பாராகிராஃப் அப்படியே குறிச்சு கொடுத்து வீட்டுல எழுத்து கூட்டி படிச்சு அதை வீடியோ எடுத்து அனுப்பணுமா. ஒரு அருமையான முன்னெடுப்பு. இதுக்காக இந்த ஸ்கூலுக்கு நீங்க கை தட்டலாம், கை தட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாயந்தரம் உங்களுக்கு அப்படியே உட்காந்துருக்கீங்கன்னா நரம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும், கை தட்டுங்க நல்லா. இது அருமையான ஒரு முன்னெடுப்பு, நல்ல ஒரு பயிற்சி. ஏன்னா இப்ப உள்ள பிள்ளைங்களை வந்து செல்லும் பிள்ளைங்களும் பிரிக்கவே முடியாது. ஏன்னா அதனால இந்த கல்விக்கு இந்த செல்லை வச்சு அவங்களுக்கு ஒரு பயிற்சி,
அவங்க சமயத்துல பசங்க வீடியோ எடுக்கிறதுக்காக வேண்டியாவது வாத்தியார் கொடுத்த அந்த பாடத்தை மனப்பாடம் வாசிக்கிறதுக்கு கத்துக்குவாங்கல்ல. அப்போ இந்த செல்லை வந்து கல்விக்கு இப்பயும் பயன்படுத்துற இந்த மாநில ஸ்கூலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இந்த பகுதியில் உள்ள மாணவர்கள்லாம் பார்த்தாக்க இந்த பள்ளியினுடைய அருகாமையில் உள்ள பகுதியில் உள்ள மாணவர்களாக தான் இருப்பீங்க நான் நினைக்கிறேன். அது வந்து ஆரம்ப பள்ளியை பொறுத்த வரைக்கும் அருகாமையில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறது ரொம்ப 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 புத்திசாலித்தனம். உங்க நேரம் மிச்சமாகும், பெண்களுக்கு வந்து படபடப்பு கம்மியாகும். ஏன்னா 9 மணிக்கு ஸ்கூல்னு வச்சுங்க, ஒரு 8 மணிக்கு கூட கிளப்பி நம்ம மாரி ஸ்கூல்ல கொண்டாந்து விட்டுறலாம். இல்ல இங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஒரு 15 கிலோமீட்டர் வந்தாண்ட இருக்கிற ஒரு பள்ளிக்கு வந்து ஒரு 3 வயசு பையன் 3.5 வயசு பையன் எல்கேஜி யூகேஜிக்கு அனுப்பணும்னாக்க 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும்னா நீங்க 7 மணிக்கு எழுப்பணும். ஒண்ணு இல்ல, எங்க ஊர்ல பார்த்திருக்கேன் கிராமத்துல இந்த காட்சிய, அதை உங்கள்கிட்ட சொல்றேன். நான் ஊருக்கு போகும்போது பார்த்தாக்க எங்க ஊர்ல இருந்து இப்போ மாரதி மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கணும்னா 10 கிலோமீட்டர் ஒரத்தநாட்டுக்கு வரணும். ஆனா எங்க ஊருக்கு வேன் வரும், 2-3 ஸ்கூல்ல இருந்து வேன் வருது. அந்த வேன்ல தான் இந்த 3 வயசு பையன் 2.25 வயசு பேர் போறாங்க. பார்த்தாக்க அவங்கள வந்து 7 மணிக்கு அரை தூக்கத்திலே தட்டி எழுப்பி விட்டு, தூக்கத்திலே குளிப்பாட்டி, தூக்கத்திலே சோறு ஊட்டி, தூக்கத்திலே ஒரு பைய மாட்டி, அவனை பார்த்தா அந்த வேனுக்கு போகும்போது பார்த்தா பைய வந்து அவனை விட உயரமா இருக்கும். சின்னோடு பேதனை பைய அவனோட உயரமா இருக்கும். அந்த வேனுக்கு போகும்போது அவனை பார்த்தீங்கன்னா பையே நடந்து வேனுக்கு போற மாதிரியே இருக்கும். இதுல ஒரு டாட்டா காமிப்பான், அப்படியே டேன் பண்ணி ஒரு டாட்டா காமிப்பான். அப்பதான் பைய வந்து பையனா தெரியும். அந்த மாதிரி காட்சியெல்லாம் நான் நிறைய பார்த்திருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி அணிச்சிட்டு அவன் மத்தியான சாப்பாடு சாப்பிட்டானா எப்படி புள்ள வரப்போறான் அப்படின்னு தாய்மார்கள்லாம் ரொம்ப கவலையா இருப்பீங்க. ஆனா அந்த கவலை இந்த அருகாமையில் இருக்கிற உங்க ஏரியாவுடைய அருகாமையில் இருக்கிற இந்த மாதிரியான ஆரம்ப பள்ளிகளை படிக்க வைக்கும் போது உங்களுக்கு அந்த மாதிரியான டென்ஷன் இருக்காது. உங்க பிள்ளைங்களை அவசரமா கிளப்ப வேண்டிய அவசியமும் கிடையாது. அவனுக்கு உங்களுக்கு காலதாமதம், உங்களுக்கு நிறைய காலங்கள் கிடைக்கும். அவனும் டென்ஷன் இல்லாம நல்ல விதமா படிப்பா அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல பெற்றோர்களுக்கு நான் இந்த விஷயத்தை நான் கூறிக்கிறேன். மேலும் வந்து பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து செல்லு வந்து பழக்கினது பெற்றோர்கள் தான். தாளாளர் கூட செல்லை பத்தி ஒரு விஷயம் சொன்னாங்க. அதனால இந்த பிள்ளைங்களுக்கு வந்து பெற்றோர்கள் தான் இந்த செல்லை கொடுத்து பழக்கினது. எங்க சோறுக்கு சாப்பிடலையா, செல்ல அவன் கையில கொடுத்து அவ எங்க தேய்ச்சிக்கிட்டு இருப்பான், நீங்க இங்க வச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்படிதான் ஓடுது. இல்லைங்காச்சும் கொண்டுட்டு போய் அவன் அடம் பிடிக்கிறானா, செல்ல போட்டு ஒரு பொம்மை படத்தை போட்டு கையில கொடுத்துறது. அவன் ஆடு இருப்பான், செல்லு இருக்கிற இடத்துல அவன் இருப்பான். அவனை தேடிக்கலாம் இல்லையா, செல்ல தேடியாவது வந்து அவனை வந்து கண்டுபிடிச்சு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறீங்க அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் தான் வந்து செல்லோட நிலைமை இருக்கு. அந்த செல்லையே வந்து மாரதி பள்ளியில வந்து கல்விக்காகவும் ஒரு வாசிப்பு பழக்கத்தை மாணவர்களுக்கு வளர்க்க வேண்டும் என்கிற ஒரு அக்கறையோடு பயன்படுத்துறாங்கனாக்க இந்த மாரதி பள்ளியை வந்து உண்மையிலேயே நான் பாராட்டுறேன். செல்லை பத்தி வந்து நான் நிறைய ரீல்ஸ் போட்டிருக்கேன். கிராமத்துக்கு போயிருந்தேன். கிராமத்துக்கு போகும்போது எங்க அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். எங்க அக்கா பேத்தி வருது, அவளுக்கு வந்து ஒரு 3 வயசு தான், 3வது படிக்கிறாவ. ரொம்ப சோகமா உட்கார்ந்துருந்தா ஒரு இடத்துல. ஏன் சோகமா உட்கார்ந்துருக்க அப்படின்னு நான் கேட்டேன். இல்ல அம்மா வந்து விளையாடுறதுக்கு செல்லு கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னா. ஏன் கொடுக்க மாட்டேங்குது, என்னன்னு தெரியல, செல்லு கொடுக்க மாட்டேங்குது. நீ சைக்கிள் இருக்கு விளையாட வேண்டியதானே, வேற ஏதாவது விளையாட்டு விளையாட வேண்டியதானே. இல்ல அப்ப எல்லாம் அம்மா செல்லு கொடுத்து பழக்கப்படுத்திட்டு எனக்கு வந்து செல்லு இல்லாம எனக்கு வந்து தான் இருக்கு, அம்மா செல்லு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிச்சு. அப்பெல்லாம் கொடுத்துச்சுன்னா எப்ப கொடுத்துச்சு அப்படின்னு கேட்டேன். முன்னாடிலாம் நான் சாப்பிடும் போது எனக்கு சாப்பாடு ஊட்டும் போது என்கிட்ட செல்ல கொடுத்துதான் சாப்பாடு ஊட்டும், அப்பெல்லாம் செல்லு கொடுத்துச்சு அப்படின்னா. நான் கேட்டேன் இப்ப யாரு போய் சாப்பாடு ஊட்டுதா அப்படின்னா. இல்ல இப்ப நானா சாப்பிடுறேன் அப்படின்னா. அப்ப சாப்பாடு வந்து ஊட்டும் போது இந்த செல்ல கொடுத்த தாய்மார் வந்து இவங்கெல்லாம் அந்த பிள்ளைங்களா சாப்பிட ஆரம்பிச்ச பிறகு செல்ல கட் பண்ணிட்டாங்க. உடனே நான் அந்த விவரத்தை அவருக்கு சொல்லாம, அது வேற ஒண்ணும் இல்ல, நீ முன்னாடி வந்து பள்ளிக்கூடம் போகாம இருந்தா இப்ப பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்க, உனக்கு படிப்பு பாதிக்கும் கண்ணு பாதிக்கும் அப்படிங்கிறதுக்காக அம்மா செல்லு கொடுக்கல, நீ நல்லா படி, உனக்கு அம்மா செல்லு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல அவ கோபத்தை தீர்க்கிறதுக்காக என்னுடைய செல்ல அவள்கிட்ட கொடுத்து அவள்கிட்ட இருந்து ஒரு சிரிப்பை வாங்கிக்கிட்டேன். இந்த மாதிரிதான் செல்லுக்கு வந்து பிள்ளைகளை பழக்கிறது வந்து பெற்றோர்கள் தான். அதை வந்து மேக்சிமம் எப்படி குறைக்க முடியுமோ அப்படி குறைச்சிங்க. மாரதி பள்ளியில சொல்ற மாதிரி இந்த வாசிப்பு பழக்கத்தை அவங்க ஒரு பாராகிராஃப் கொடுத்தாங்கன்னா நீங்க ஒரு பாராகிராஃப் கொடுங்களேன். தம்பி இது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு, இதை படிச்சுட்டு எனக்கு அனுப்புடான்னு சொல்லுங்களேன். நல்ல விஷயம் தானே, என்ன சொல்றீங்க? அது மாதிரி செல்லுல வந்து ஏகப்பட்ட லொல்லு இருக்கு. எங்க வீட்டுல நடந்த நிகழ்ச்சி ஒன்று சொல்றேன் கேளுங்க. எங்க வீட்டுக்காரங்க வந்து எனக்கு சாப்பாடு போட்டாங்க.
இதை நான் ரீல்ஸா பண்ண ஒரு 5 மில்லியன் பேர் பார்த்தாங்க அந்த வீடியோவை. எனக்கு சாப்பாடு போட்டாங்க. நான் அந்த குழம்புல பார்த்தா ஒண்ணுமே இல்லை. என்ன குழம்பு அப்படின்னு கேட்டேன். மீன் குழம்பு அப்படின்னாங்க. என்ன மீன் குழம்புங்கிற மீனையே காணோம் அப்படின்னு குண்டானத்திராகிட்ட கேட்டேன். நல்லா பாருங்க கிடக்கும் அப்படின்னாங்க. நான் என்ன குளத்திலேயே பாக்குறேன், குண்டால தானே பாக்குறேன், மீன் இல்ல ஒண்ணும் இல்ல, மீன் போட்டியா என்னன்னு பாரு அப்படின்னு. அது கிச்சன்ல போய் பார்த்தா மீன் அவசர மீன் அந்தண்டா இருக்கு. நம்ம வீட்டுக்காரமா செல்ல பேசிக்கிட்டே குழம்பு தாளிச்சு இறக்கிட்டாங்க உள்ள இருக்கு. வந்து சாரிங்க நான் வந்து மீன் போட மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, நாளைக்கு இதே மாதிரி கறி வாங்காமலே கறி குழம்பு வச்சிரு செல்ல வச்சு அப்படின்னு நான் சொல்லி அந்த சீரியலை முடிச்சிருப்பேன். அது மாதிரி நிறைய வீட்டுல வந்து மீன் எல்லாமே செல்ல வச்சு மீன் குழம்பு வைக்கிறாங்க. இந்த மாதிரி செல்ல வச்சு ஏகப்பட்ட நிறைய கதைகள் ஃபேமிலியில போயிட்டு இருக்கு. மாணவர்களாகி நீங்கள் வந்து அந்த செல்லு தான் வேணும்னு அடம் பிடிக்க கூடாது. இப்ப போறீங்க, ஸ்கூல்ல விட்டு போறீங்க, சரி மாறி ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி வீட்டு படம் கொடுத்துருக்காங்க, நீங்க அதுக்காக வாசிக்கிறீங்க, எடுக்கிறீங்க, போறீங்க வரீங்க, அதோட முடிச்சு அடுத்த வேலை நீங்க படிக்கணும். மறுபடியும் பொம்மை படம் பாக்குறேன், அதை பாக்குறேன், இதை பாக்குறேன், நீங்க அடம் பண்ணிக்கிட்டு பண்ணக்கூடாது. அது அந்த அடமே பிடிக்க கூடாது. நீங்க அப்பா அம்மாவும் வாத்தியார் சொல்றதை கேட்டுட்டு செல்ல தூக்கி போட்டு அடுத்து படிக்க ஆரம்பிச்சிடணும். அதான் நீங்க எதுக்கு பிடிக்கணும் அப்படின்னாக்க, நீங்க நல்லா படிக்கணும். உங்க கிளாஸ்ல வந்து குமார் நல்லா படிக்கிறானா, அவனை விட நம்ம நல்லா படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு நீங்க அடம் பிடிக்கணும். மாணவர்களுக்கு அடம் பிடிச்சா நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கலாங்கிறதுக்கு ஒரு கதை சொல்றேன். ஒரு அரசர், அந்த காலத்து அரசர், குதிரை வண்டியில வந்து ஊரை சுத்தி பார்க்கறதுக்காக வராரு. அரசர் வந்து நகர்வனம் வராரு ஊரை சுத்தி பார்க்கறதுக்கு. அப்போ ஒரு பிச்சைக்காரன் எடுத்தாப்புல வரான், பிச்சை எடுத்துக்கிட்டே வரான். வந்தவன் அரசரை பார்த்தோன்னா இவனுக்கு ஆசை வந்துருச்சு. அரசர்கிட்ட பிச்சை கேட்டாக்க நிறைய கொடுப்பாரு அப்படின்ட்டு, ஐயா அப்படின்னா அவர் மேல தேர்ல இருந்து அந்த திரையை நீக்கிட்டு பார்த்தாரு. பார்த்துட்டு பிச்சை போடுங்க ஐயா அப்படின்னா அவர் என்ன பண்றாரு, ஒரு செம்பு காசு ஒன்று எடுத்து அவனுக்கு அப்படி தூக்கி போட்டாரு. அவன் பிடிக்காம விட்டுட்டான், சாக்கடையில விழுந்துடுச்சு. அப்புறம் சாக்கடையில கையை விட்டு அந்த காசை தேட ஆரம்பிச்சுட்டான். உடனே அவர் அரசர் பார்த்து, ஐயோ விளையாடாம சாக்கடையில கையை விடுறானே சொல்லிட்டு காசுக்காக, ஏய் தம்பி தம்பி இரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு வெள்ளி காசு ஒன்று எடுத்து அப்படி தூக்கி போட்டாரு. வெள்ளி காசை பிடிச்சிட்டான். வெள்ளி காசை பிடிச்ச என்ன பண்ணிட்டான், மறுபடியும் அந்த செம்பு காசை எடுக்கிறதுக்கு சாக்கடைக்குள்ள கையை விட்டு திராவிட்டு இருக்கான். இவன் அதை விட்டு அது சாக்கடையில கையை விடாம இருக்க மாட்டான் போல இருக்க, இவனை என்ன பண்றதுன்னு தெரியலையான்னு சொல்லிட்டு அரசர் மறுபடியும் பார்த்தாரு. தம்பினாரு பார்த்தான், ஒரு பவுன் காசு தங்க நாணயத்தை தூக்கி போட்டாரு. அதையும் அழகா பிடிச்சவன் அது பைக்குல போட்டுக்கிட்டு மறுபடியும் சாக்கடையை திராவ ஆரம்பிச்சுட்டான். அந்த செம்பு காசை எப்படியாச்சும் எடுத்துரும் அப்படின்ட்டு. சரி வேடாவில பேராசக்காரனா இருக்கானே, பிடிவாதக்காரனா இருக்கானேன்னு சொல்லிட்டு அவரு தேட விட்டு அரசர் கீழே இறக்கிட்டாரு. இறங்கி, உனக்கு என்னதான் வேணும், சரிடா இவ்வளவு பிடிவாதமா இருக்கிற, விடாம நீ அந்த சாக்கடைக்குள்ளே கையை விட்டுக்கிட்டு இருக்கிய, ஒண்ணு இல்ல உனக்கு என்னுடைய நாட்டுல பாதி எழுதி வச்சிடறா போதுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு. என்ன கேட்டிருக்காரு, இந்த நாட்டிலேயே உனக்கு பாதி எழுதி வச்சிடறா, என் நாட்டுல எவ்வளவு நிலப்பரப்பு இருக்கோ உனக்கு பாதி எனக்கு பாதி எழுதி வச்சிடறேன், இப்ப சந்தோஷமா உனக்கு அப்படின்ட்டாரு. ரொம்ப சந்தோஷங்கய்யா. அப்புறம் ஒரு இன்னொன்னுயா என்ன அப்படின்னு இருக்கான், அதாவது அந்த பாதி கொடுக்குறீங்களே இடம், அந்த எனக்கு கொடுக்குற அந்த இடத்துல வந்து சாக்கடை வந்து உங்க இடத்துக்கு வருமா என் இடத்துக்கு வருமானு கேட்டிருக்கான். ஏன்னா மறுபடியும் பாதி நாட்டோட பாதி கொடுத்தா கூட இந்த சாக்கடை உங்க இடத்துல வருமா என் இடத்துல வருமானு கேட்டிருக்கான். அவ்வளவு ஒரு பிடிவாதக்காரனா இருக்கான். அந்த மாதிரி ஒரு பிடிவாதக்காரனுக்கு ஒரு அரசர் நாடே கொடுத்திருக்கிறாரு. அது மாதிரி மாணவர்களாகி நீங்கள் நல்ல பிடிவாதம் பிடிக்கணும். எதுக்கு பிடிக்கணும், படிக்கிறதுக்கு பிடிவாதம் பிடிக்க வேண்டும். ஆசிரியர்களும் அப்பா அம்மாவும் உங்களை நல்வழிப்படுத்துவதற்காக, உங்களை ஒரு சான்றோன் ஆக்குவதற்காக, ஒரு பெரிய மதிப்பு மிக்கவனாக ஆக்குவதற்காக தான் உங்களை பேசுவாங்க, திட்டுவாங்க. அதெல்லாம் நீங்க வந்து உங்களுடைய நன்மைக்காக எடுத்துக்கிட்டு நீங்க அழகா படிக்கணும் அப்படிங்கிற தருணத்துல சொல்லிடுறேன். கடை நீங்க படிப்பை தாண்டி நிறைய புத்தகங்கள் நீங்கள் வாசிக்க வேண்டும். உங்களுக்கு மாருதி பள்ளி உங்களுக்கு நிறைய துணை புரியுங்கிறத இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். அது மாதிரி உங்க ஆசிரியர்கள்ட்ட கேளுங்க என்ன புத்தகம் படிக்கலாம்னு, பெற்றோர்கிட்ட கேளுங்க என்ன புத்தகம் படிக்கணும், எக்ஸ்ட்ரா புத்தகம் நீங்க வாங்கி படிங்க. அதனால நீங்க பள்ளிக்கூடம் வரும்போது புத்தகம், சாப்பாடு, தண்ணி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வரீங்க. அதே போலவே எக்ஸ்ட்ரா ஏதாவது புத்தகத்தையும் அதில் வைத்து எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து பாடத்தை தாண்டி நீங்கள் படிக்க வேண்டும் என்று சொல்லி அப்பா அம்மா ஆசிரியர் சொல்வதை கேட்டு நல்ல மாணவராக திகழ்ந்து இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் நீங்கள் பெருமை சேர்க்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
Thank you for your inspiring and thought-provoking message. Thank you so much, sir.